மாலைகளை பாடி அவர்களுடைய மனாக்கிபுகளை ஓதி அவர்களுடைய பேரால் அன்ன தானங்களை வழங்கி அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிறோம். நாட்டங்களை, தேற்றங்களை, ஹாஜத்துகளை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். நேரடியாகவும் கேட்கலாம், வசீலாவாக வைத்தும் கேட்கலாம். ரசூலுல்லாஹ்விடத்திலே நேரடியாக கேட்ட வரலாறுகளை இப்பொழுது நாங்கள் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே எங்களுடைய ஸ்ரீலங்கா நாட்டுக்கு ஷாதுலியா தரீகாவின் சங்கிலி தொடரிலே வந்த மிகப்பெரிய மகான் டாக்டர் ஃபாசி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். பல தடவை ஸ்ரீலங்காவுக்கு வந்தார்கள். நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற காலம். அப்படி வந்த அந்த மகான் அவர்களோடு நெருக்கமாக பழகியவர்கள் எல்லாம் இந்த சபையிலே இருக்கின்றீர்கள். அத்தாவுல்லா ஹாஜியார் மீகிறாங்க. ஷேக் நாயகத்தோடு மிக நெருக்கமாக பழகியவர்கள். கேட்டு பாருங்க, அந்த டாக்டர் நாயகம் அவர்கள் மிகப்பெரிய படிப்பாளி, டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க படிப்பில். அந்த குர்ஆன் ஹதீஸ் அதையெல்லாம் கஷடர கட்ட மகான். அந்த மகானிடத்தில் இந்த ஸ்ரீலங்காவில இருக்கிறவர்கள் வந்து நேரடியாக தங்களுடைய பிரச்சனைகளை சொன்னார்கள். அப்ப அவங்க திருப்பி சொன்னாங்களா, என்கிட்ட நேரடியா சொல்லாதங்க, உங்களோட பிரச்சனையை அல்லாட்ட சொல்லுங்க. அப்படியா சொன்னாங்க? உங்களோட பிரச்சனை என்ன என்று கேட்பாங்க. அதற்கு பரிகாரத்தையும் சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் வந்து எங்களோட பிள்ளை வீட்டிலிருந்து போய் எத்தனையோ வருஷம் வரல. ஷேக் நாயகம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மவன நிலையிலே இருந்து விட்டு இன்னும் இத்தனை நாள்ல உங்களோட புள்ள வருவாங்க. சரியாக அவங்க சென்ன டேட்டுக்கு புள்ள வந்துட்டு. இது ஸ்ரீலங்காவில் பரவலாக நடந்த விஷயங்கள். ஒளிச்சி மறைச்சி உருவாக்கியவைகள் அல்ல, நாங்களாக கற்பனை செல்வது அல்ல. எத்தனையோ பிள்ளை இல்லாதவர்கள், திருமணமாகி பல்லாண்டு காலம் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்த கணவர்கள் ஷேக் நாயகத்திடத்திலே டாக்டர் அல் ஃபாசி நாயகம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்து எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை ஷேகங்களே, நீங்க துவா செய்யுங்க. ஷேகங்க சொல்லுவாங்க, உனக்கு இத்தனை புள்ள கிடைக்கும். அதுக்கு முதலாவது புள்ள இன்ன ஆண் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு நீ இன்ன பேரு தான் வைக்கணும் சொன்னாங்களே. சரியாக அவங்க சொன்ன மாதிரி நடந்ததே. சிறுக்கி செய்யறதாக இருந்தால், ஷைகும் முரீதும் செய்வது சிறுக்காக இருந்தால் ஆற்றலை அல்லாஹ் கொடுப்பானா? அவர்களுக்கு இப்படி ஒரு விலாயத்தை கொடுப்பானா? சிந்தித்து பார்க்க வேண்டும். சும்மா ஒசுக்கையை பார்த்து கொண்டு பேசுறது எல்லா நம்முடைய ஷாதிலியா தரீகா இகுவான்களே, உங்களுடைய முன்னோர்களிடத்திலே போய் கேட்டு பாருங்கள். தந்தையிடத்திலே, தாயிடத்திலே டாக்டர் ஃபாசி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு நம்முடைய ஸ்ரீலங்கா நாட்டுக்கு வந்தார்களே, அவர்கள் என்ன அற்புதங்களை காட்டினார்கள் என்று கேளுங்கள். அன்று ஒரு காலம் இருந்தது, மருதானையிலே எல்லா இடங்களிலும் மூளை முடுக்குகளில் எல்லாம் ஷாதுலியா தரீகாவுடைய உயர்வுகளும் பெருமைகளும் கண்ணியமும் பேசப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இன்று சன்னமாக அது குறைந்து கொண்டு போகிறது. நம்முடைய தரீகாக்களுடைய இகுவான்களுடைய குடும்பங்களுக்கு உள்ளே எத்தனையோ தப்பான கருத்துகள் போதிக்கப்பட்டு அவைகள் அவர்களுடைய மண்டையை சலவை செய்யப்படுகிறது. காலத்துக்கு காலம் தரீகாக்கு விரோதமாக பாரம்பரியத்தை பாதுகாத்து வந்த குடும்பத்துக்குள்ளே பேசப்படுகிறது. ஆகவே இப்படி டாக்டர் அல் ஃபாசி நாயகம் அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு வருகின்ற காலம் எல்லாம் தரீகாவுடைய இகுவான்கள் மாத்திரமல்ல, ஏனைய தரீகாக்களை சார்ந்த சகோதரர்களும் கூட தங்களுடைய தேவைகளை போய் முறையிட்டார்கள். அந்த மகான் அவைகளை நிறைவு செய்து கொடுத்தார்கள். அந்நிய மதத்தினர்கள் கூட டாக்டர் அல் ஃபாசி நாயகம் அவர்களுக்கு கொழும்பு மாநகரம் போன்ற இடங்களிலே வரவேற்புகளும் விருந்துபசாரங்களும் செய்து அவர்களுடைய பரக்கத்துகளை பெற்றுக்கொண்ட வரலாறுகளை அந்த நாதாக்களோடு நெருக்கமாக இருந்தவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆகவே அல்லாஹு தஆலா நல்லடியார்களுக்கு அப்படி ஒரு ஆற்றலை வல்லமையை கொடுத்திருக்கிறான். நாங்கள் அவர்களிடத்திலே நேரடியாகவும் கேட்கலாம்,
அவர்களை வைத்து வசீலாவாகவும் கேட்கலாம். இதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஆபத்துகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும் பொழுது யா முஹியத்தீன் என்று அன்று அழைத்தார்கள். இன்று அலைங்கள் பார்க்க ஷிர்க்கு ஷிர்க்கு என்று கத்துறாங்க. ரசூலுல்லாவை போய் நேரடியாக கேட்க முடியும் என்றால், சஹாபாக்கள் அப்படி செய்ததை ரசூலுல்லா ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், அவர்களுக்கு தெரியாத குர்ஆன் எங்கிருந்து வர முடியும்? குர்ஆனுடைய விளக்கம் அவர்களுக்கு தெரியாத ஒரு விளக்கம் நம்மிலே எப்படி வர முடியும்? அவர்களுக்கு தெரியாத ஹதீஸுடைய விளக்கம் எப்படி உலகத்திலே வர முடியும்? இன்னமா வலியுகுமுல்லாஹு வரசூலுஹு வல்லதீன ஆமனு அல்லதீன யுகீமுன ஸலாத்த வயூதுன ஸகா. குர்ஆன் சூரத்துல் மாஇதா 55வது பக்கம். என்றால் கொள்கைவாதிகள் எல்லார்ட்டையுமே குர்ஆனுடைய தமிழாக்கம் இருக்குது. ராவு முழுக்க அந்த தமிழாக்கத்தை பார்க்கிறது, வெள்ளனைக்கு வந்து பத்துவா கொடுக்கிறது. நாங்க குர்ஆன் விளக்கம் படிக்கிறதுக்காக வேண்டி உலமாக்கள் எல்லாம் 7 வருஷம் எத்தனையோ கலைகளை கட்டார்கள். அப்போ கூட எங்களுக்கு சரியா விளங்குது இல்ல. நாங்க முன்னோர்கள் எழுதிய தப்சீரை வச்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்றோமே ஒழிய சுயமாக விளக்கம் சொல்லக்கூடாது. அப்படி ஆற்றலும் எங்களுக்கு இல்லை. நாங்க இமாம்கள் எழுதி வைத்ததை பார்த்து விட்டு வந்து சொல்கிறோம். இப்ப என்ன செய்யறாங்க? ராவைக்கு பாக்குறாங்க தர்ஜுமத்துல் குர்ஆன், வெள்ளனைக்கு வந்து அவர் விளக்கம் சொல்றாரு. அவர் பெரிய முஃப்தி, அவர் பெரிய ஆலிம். இனி அவரை பார்த்து ஆட்கள் படிச்சு செல்றாங்க, இவர்கிட்ட சரியான விஷயம் இருக்குது. சரி, சும்மா லேசி இல்ல, ஏன்னா கத்திரிக்கை விளக்கமா பாய்க்குது. அவருக்கு அவர் எத்தனை கலைகளை கட்டாரு, ஒரு பலாயும் தெரியாது. சாதுரி நாயகத்தை பத்தி கேட்டால் பேபேடு முழிக்கிறாங்க. சாதுரி நாயகம் எவ்வளவு பெரிய மகான், எத்தனை நாடுகளில் இஸ்லாத்தை வளர்த்த ஒரு உத்தமர். அவங்க போன நாடுகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு எவ்வளவு பெரிய சேவை செய்த மகான். அந்த சேவை செய்த மகான்கள் அன்று இல்லை என்றால் இஸ்லாம் இவ்வளவு தூரம் உலகிலே பறந்திருக்க முடியாது. முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி, ஹாஜா முஈனுத்தீனுல் திஸ்தி போன்ற நாதாக்கள் மிகப்பெரிய சேவைகள் செய்தார்கள். 90 லட்சம் பேரை இஸ்லாத்துக்கு எடுக்கிறா வாய்க்கு லேசா. யார் செய்தார்கள் அந்த சேவையை? ஹாஜா முஈனுத்தீனுல் திஸ்தி வலியுல்லா அவர்கள் தான் அந்த சேவையை செய்தார்கள். சரி, இப்படி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறார்? இன்னமா வலியுக்கும், உங்களுடைய வலி. வலி என்று சொன்னால் நண்பர், தோழர், உதவி செய்கிறவர், எத்தனையோ கருத்து உண்டு. பொருத்தமான கருத்தை கொடுக்க வேண்டும். எங்கட பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு வழியாக வருவது யார்? தந்தை. தந்தை தான் புள்ளக்குள்ள அதிகாரம் எல்லாம் செய்யணும். புள்ளையை இன்னொருத்தரை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். எங்களை ஷாஃபி மதுஹபில அது தகப்பனுக்குள்ள வேலை. தகப்பன் வலி. தகப்பன் இல்லாட்டி சாச்சா பெரியப்பா எல்லாம் வருவாங்க. அதுதான் வலி. அது மாதிரி எங்களுக்கு வலி யாரு? அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னமா வலியுக்கும், உங்களுக்கு வலி அல்லாஹ், வரசூல் அவனுடைய ரசூல், வல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள், மூமீன்களும் உங்களுக்கு வலி, ரசூலுல்லாவும் உங்களுக்கு வலி, அல்லாவும் உங்களுக்கு வலி. மாயிதா சூரா 55ஆம் வசனம். அப்படி என்றால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் அல்லாஹ் இடத்திலும் கேட்கலாம், ரசூலுல்லா இடத்திலும் கேட்கலாம். மூமீன்கள், அந்த மூமீன்கள் எப்படிப்பட்ட மூமீன்கள்? யுகீமூன ஸலா வயூதூன ஸகா வஹும் ராகிஊன், அல்லாஹ்வுக்கு பணிஞ்சி ஜக்காத்து கொடுத்து தொழுகையாளிகளாக இருப்பார்கள். அவங்க தான் அவுலியாக்கள். ஆகவே அவுலியாக்களிடத்திலும் கேட்கலாம், ரசூலுல்லா இடத்திலும் கேட்கலாம், அல்லாஹ் இடத்திலும் கேட்கலாம். அல்லாஹ் சுயமாக தருகிறான். அல்லாஹ் அல்லாதவர்கள் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஆற்றலை கொண்டு தருகிறான். இதுதான் வித்தியாசம். அந்த நம்பிக்கை வர வேண்டும். யாராவது ஒருவர் ரசூலுல்லாஹ் சுயமாக எல்லாம் செய்வார் என்று சொன்னால் ஷிர்க் ஏற்படும். வலிமார்கள், குத்துபுமார்கள் சுயமாக எல்லாமே செய்யும் ஆற்றல் பெற்றவர்கள் அப்படி சொன்னா ஷிர்க் ஏற்படும். நாங்க அப்படி யாரும் சொல்றது இல்லை, இதுவரைக்கும் அப்படி சொல்லல, இனி சொல்ல போறதும் இல்லை. ஆகவே எங்களுக்கு தெரியும் எல்லாம் செய்வது அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுக்கு அல்லாஹ் அந்த பவரை கொடுக்கிறான், அந்த பவரை கொடுக்கிறான். ஆகவே அந்த பவர் பெற்றவர்களிடத்திலே நாங்கள் போய் நேரடியாக கேட்கலாம். டாக்டர்கிட்ட போய் மருந்து கேட்கிறோம்,
பிறகு வந்து என்ன சொல்றோம், டாக்டர் புகழ்கிறோம். அதனால ஈமான் போவது இல்லை. அப்படி ஈமான் போவது இல்லை. அப்படி எல்லாருமே சொல்றது